ரோகிணி மனோஜை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல நாட்களாக யோசித்து வந்தாள். அவர்களுடைய உறவு ஏற்கனவே முறிவின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தது. நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டு இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளும் நடந்துவிட்டன. 5,00,000 ரூபாய் கொடுத்தால் விவாகரத்து ஆவணத்தில் கையெழுத்து போடத் தயார் என்று ரோகிணி கூறியிருந்தாள். அதனால் மனோஜ் இனி அவளுடன் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில்தான் ரோகிணி அவனை அழைத்தாள். போனை எடுத்த மனோஜிடம் அவள் மிகவும் அமைதியாக பேச ஆரம்பித்தாள். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். ஒருமுறை நேரில் வந்து பார்க்க முடியுமா என்று கேட்டாள். மனோஜ் உடனே மறுத்துவிட முயன்றான். இப்போது நமக்குள் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? எல்லாமே முடிந்துவிட்டதே என்று கூறினான். ஆனால் ரோகிணி விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவளுடைய குரலில் ஏதோ வித்தியாசமான உணர்ச்சி இருந்தது. மனோஜ் ஆரம்பத்தில் செல்லத் தயங்கினான். ஏதாவது பிரச்சனை உருவாகுமோ என்ற பயமும் அவனுக்குள் இருந்தது. வீட்டில் அம்மாவிடம் கேட்டால் கண்டிப்பாக போக வேண்டாம் என்று சொல்வார்கள் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அதனால் யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் தனியாக முடிவு எடுக்க நினைத்தான். விவாகரத்து ஆவணத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்ட பிறகு என்ன பிரச்சனை இருக்க முடியும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். இறுதியில் அவள் அனுப்பியிருந்த இடத்திற்கு செல்ல முடிவு செய்தான். கடையில் இருந்தபோது வெளியே சென்று வருவதாக சொல்லி கிளம்பினான். அவனுடைய முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்த நண்பன், ஏன் எங்கே போகிறாய் என்று கேட்டான். மனோஜ் விஷயத்தை சொன்னதும், இப்போது அவளை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை, ஏதாவது திட்டமிட்டிருக்கலாம் என்று எச்சரித்தான். ஆனால் மனோஜ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறி கிளம்பிவிட்டான். சில நேரத்திற்குப் பிறகு அவர்கள் சந்தித்தனர். ரோகிணி வழக்கத்திற்கு மாறாக மிகவும் அமைதியாக இருந்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் மிதந்தது. மனோஜ் வந்ததும் அவள் பேசத் தொடங்கினாள். நான் முன்பு பல தவறுகள் செய்திருக்கலாம். சில பொய்களையும் சொன்னேன். ஆனால் அதற்கு பின்னால் இருந்த காரணம் உன்னுடன் வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டும் என்ற ஆசைதான் என்று கூறினாள். மனோஜ் எதுவும் பேசாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். ரோகிணி தொடர்ந்து பேசினாள். உன் அம்மா என்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் இன்று நாமிருவரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். ஆனாலும் உனக்கு இன்னும் என்னை பிடிக்கும் என்பதை நான் அறிவேன். அது வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உன் மனசு என்ன சொல்கிறது என்று எனக்கு தெரியும் என்றாள். அவளுடைய வார்த்தைகள் மனோஜின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தின. அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். கடந்த கால நினைவுகள், அவர்கள் இணைந்து கழித்த நாட்கள், எதிர்கால கனவுகள் என்று பல விஷயங்களை கூறினாள். நீ என்னை மறந்து விடலாம், ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாது என்று சொல்லும்போது அவளுடைய குரல் நடுங்கியது. அந்த நேரத்தில் திடீரென்று அவளுக்கு தலை சுற்றியது. சில நொடிகளில் அவள் நாற்காலியில் சாய்ந்து விழுந்தாள். மனோஜ் அதிர்ச்சியில் உறைந்து போனான். ரோகிணி, ரோகிணி என்று பலமுறை அழைத்தான். அவளுடைய முகத்தில் தண்ணீர் தெளித்தான். ஆனால் எந்த பதிலும் இல்லை. அருகில் இருந்தவர்கள் என்ன நடந்தது என்று பார்த்து ஓடி வந்தனர். எதற்கு இப்படி நிற்கிறீர்கள்? உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று ஒருவர் கூறினார். மனோஜுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இறுதியில் அவளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். மருத்துவமனையில் மருத்துவர் உடனடியாக பரிசோதனை செய்ய ஆரம்பித்தார். மனோஜ் வெளியே நின்று பதட்டமாக காத்திருந்தான். அந்த நேரத்தில் அங்கே வந்த ஒருவர் அவனை கவனித்தார். அவர் மனோஜின் நண்பர். அவன் மருத்துவமனையில் இருப்பதை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார். நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். முதலில் மனோஜ் தயங்கினான். பின்னர் நடந்ததை முழுவதுமாக கூறினான். நண்பர் கேட்டு முடித்ததும் தலையை பிடித்துக் கொண்டார். நீதிமன்றம் வரை போய்விட்ட விஷயத்தில் இன்னும் ஏன் அவளை சந்திக்கச் சென்றாய் என்று கண்டித்தார். மனோஜ் பதில் சொல்ல முடியாமல் நின்றான். அவள் அழைத்ததால் சென்றேன். என்ன பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் என்றான். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது மருத்துவர் வெளியே வந்தார். இந்த நோயாளியை யார் கொண்டு வந்தது என்று கேட்டார். மனோஜ் முன்னே வந்து நின்றான். நான் தான் கொண்டு வந்தேன் டாக்டர் என்றான். நீங்கள் யார் என்ற கேள்வி வந்ததும் அவன் தடுமாறினான்.
அந்த நேரத்தில் நண்பர் இடைமறித்து, இவர் அவருடைய கணவர் என்று கூறினார். மருத்துவர் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார். மனோஜின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஏதாவது பெரிய உடல்நலப் பிரச்சனை இருக்குமோ என்ற பயம் அவனை பிடித்துக் கொண்டது. மருத்துவர் அமைதியாக அறிக்கைகளை பார்த்துக் கொண்டிருந்தார். சில நொடிகள் கழித்து முகத்தில் புன்னகையுடன் அவர்களை நோக்கி திரும்பினார். முதலில் வாழ்த்துக்கள் என்றார். அந்த வார்த்தை கேட்டதும் மனோஜ் குழப்பமடைந்தான். எதற்காக டாக்டர் என்று கேட்டான். மருத்துவர் சிரித்தபடி, உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் என்று கூறினார். அந்த ஒரு நொடியில் மனோஜின் உலகமே நின்று போனது போல இருந்தது. அவனுக்கு என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை. அதிர்ச்சி, பயம், குழப்பம், நம்பிக்கையின்மை என பல உணர்வுகள் ஒன்றாக அவனை தாக்கின. மருத்துவர் மீண்டும் பேசினார். இப்படி அமைதியாக நிற்கிறீர்கள், ஏன்? பொதுவாக இந்த செய்தியை கேட்டால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். மனோஜ் பதில் சொல்ல முடியாமல் நின்றான். நண்பரும் அதிர்ச்சியடைந்தார். மருத்துவர் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கினார். அவருக்கு ஓய்வு மிகவும் அவசியம். சத்தான உணவு, மருந்துகள், மன அமைதி எல்லாம் தேவை. அவரை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். பின்னர் சில பரிசோதனை அறிக்கைகளையும் மருந்து சீட்டுகளையும் கொடுத்தார். இன்னும் சில நிமிடங்களில் அவருக்கு முழு நினைவும் திரும்பிவிடும். பிறகு வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என்று கூறினார். மருத்துவர் சென்ற பிறகும் மனோஜ் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய மனதில் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் ரோகிணி கண் திறந்தாள். அவளுக்கு என்ன நடந்தது என்று முதலில் புரியவில்லை. பின்னர் மருத்துவர் கூறிய செய்தியை அறிந்ததும் அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அது துக்கக் கண்ணீர் இல்லை, நீண்ட நாட்களாக இழந்துவிட்டேன் என்று நினைத்த நம்பிக்கை மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சி. அவள் மெதுவாக மனோஜை பார்த்தாள். பார்த்தாயா, நம்மை பிரிக்க நினைத்த எல்லா விஷயங்களையும் விட இந்த குழந்தை பெரியது என்றாள். மனோஜ் இன்னும் அமைதியாக இருந்தான். அவள் தொடர்ந்து பேசினாள். நான் முன்பு பல தவறுகள் செய்தேன். ஆனால் இப்போது இந்த குழந்தைக்காக நாமிருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவளுடைய வார்த்தைகள் மனோஜை மேலும் குழப்பின. ஏனெனில் அவன் மனதில் இன்னும் விவாகரத்து பற்றிய எண்ணங்கள் இருந்தன. ஆனால் அதே நேரத்தில் பிறக்கப் போகும் குழந்தையைப் பற்றிய பொறுப்புணர்வும் உருவாகிக் கொண்டிருந்தது. ரோகிணி அதை கவனித்தாள். நீ எதையும் இப்போது முடிவு செய்ய வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிந்து கொள். இந்த குழந்தை எந்த தவறும் செய்யவில்லை. அதற்கு ஒரு முழுமையான குடும்பம் தேவை என்றாள். அவளுடைய குரலில் இருந்த உண்மை மனோஜின் மனதை தொடத் தொடங்கியது. ஆனால் அவன் இன்னும் பதில் சொல்லவில்லை. மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தபோது இருவருக்கும் இடையே ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. முன்பு இருந்த கோபம், குற்றச்சாட்டுகள், விவாதங்கள் அனைத்தும் சில நொடிகளுக்கு மறைந்து போனது போல் இருந்தது. நண்பர் அருகில் நின்று எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். இப்போது என்ன செய்யப் போகிறாய் என்று அவர் மனோஜிடம் கேட்டார். அதற்கு மனோஜ், எனக்கே தெரியவில்லை என்று நேர்மையாக பதில் கூறினான். இந்த விஷயத்தை வீட்டில் எப்படி சொல்வது, அம்மா எப்படி எடுத்துக்கொள்வார் என்ற கவலை அவனை அதிகமாக வாட்டியது. வீட்டிற்கு திரும்பும் வழியெல்லாம் அவன் அதையே யோசித்துக் கொண்டிருந்தான். ஒரு புறம் தாயின் விருப்பம், மறுபுறம் தன் மனைவி மற்றும் பிறக்கப் போகும் குழந்தை. எந்த வழியை தேர்வு செய்வது என்று தெரியவில்லை. வீட்டிற்கு வந்த பிறகும் அவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் இருந்த மாற்றத்தை பார்த்தவர்கள் ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டும் என்று உணர்ந்தனர். ஆனால் அவன் உடனடியாக எதையும் சொல்லவில்லை. சில நேரம் கழித்து நண்பர் பேச ஆரம்பித்தார். இதை மறைத்து வைக்க முடியாது. இன்றோ நாளையோ எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்றார். அந்த வார்த்தைகள் உண்மை என்பதையும் மனோஜ் புரிந்து கொண்டான். ஒரு குழந்தை பிறக்கப் போகும் செய்தியை எவ்வளவு நாள் மறைக்க முடியும்? மேலும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் விவாகரத்து வழக்கிற்கும் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. ரோகிணி இனி கையெழுத்திட மாட்டேன் என்று கூறியிருந்தாள். அவளுடைய முடிவு தெளிவாக இருந்தது. நான் இந்த குழந்தைக்காக போராடுவேன் என்ற அவளுடைய உறுதி மனோஜின் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது.
அதனால் அவன் இன்னும் அதிகமாக குழப்பமடைந்தான். இறுதியில் நண்பரின் வற்புறுத்தலால் வீட்டில் உண்மையை சொல்ல முடிவு செய்தான். அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்த நேரத்தில் அவர் பேச ஆரம்பித்தார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்றார். வீட்டில் இருந்தவர்கள் ஆச்சரியமாக அவனை பார்த்தனர். மனோஜ் வார்த்தைகளை தேடிக் கொண்டிருந்தான். எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. பலமுறை முயன்றும் சொல்ல முடியவில்லை. இறுதியில் நண்பரே உதவிக்கு வந்தார். உங்கள் மகன் பிரிவதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது என்று கூறினார். அனைவரின் கவனமும் அவர் மீது திரும்பியது. சில நொடிகள் அமைதியாக இருந்த பிறகு அவர் உண்மையை வெளிப்படுத்தினார்.